வெகுஜன தொடர் விடுமுறையொட்டி சுமார் 2500 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சொந்த ஊர் செல்பவர்களுக்கு ஏதுவாக தமிழக போக்குவரத்து துறை நடவடிக்கை. நவம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் டெட் தகுதி தேர்வு நடத்தப்படும். ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. வீடு தேடி ரேஷன் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என 21 லட்சம் பேர் பயன்பெறுவர். வாக்கு திருட்டு குறித்து புகார் அளிக்க தேர்தல் ஆணையம் நோக்கி சென்ற ராகுல் காந்தி உட்பட 300 எம்பிக்கள் கைது. பேரணியின் போது தடுப்புகளை தாண்டி குதித்த சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ். மக்களவையில் கடும் அமளிகளுக்கிடையே நிறைவேற்றப்பட்ட புதிய வருமான வரி மசோதா. தேர்வுக்குழுவின் பெரும்பாலான பரிந்துரைகள் சேர்க்கப்பட்டதாக விளக்கம். ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா உதவும். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி உறுதி. பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து வரும் 18ஆம் தேதி முதல் 4 கட்டங்களாக அரசு ஊழியர்களிடம் கருத்து கேட்பு. தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு அறிவிப்பு. அதிமுகவின் சட்டமன்ற தேர்தல் தோல்வி மேற்கு மண்டலத்திலிருந்து தொடங்கும். உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. மதுரையில் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் தாவேகா மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி. 70 விழுக்காடு மாநாட்டுப் பணிகள் நிறைவு பெற்றதாக பொதுச் செயலாளர் ஆனந்த் தகவல். அதிமுக ஆட்சி அமைந்ததும் விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. 4 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. திருச்சி சரக டிஐஜியாக இருந்த வருண்குமார் சென்னை சிபிசிஐடிக்கு மாற்றம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை பரவலாக கனமழை. திருவள்ளூர், ராணிப்பேட்டையிலும் காற்றுடன் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். மத்திய மேற்கு வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. வால்பாறை அருகே கரடி தாக்கியதில் புலம்பெயர் தொழிலாளியின் 6 வயது மகன் உயிரிழப்பு. வீட்டின் அருகே பால் வாங்க சென்றபோது நேர்ந்த சோகம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் 3 சிறுவர்கள் உட்பட 10 பேரை கடித்து குதறிய தெருநாய். கிராம மக்கள் ஒன்றிணைந்து நாயை அடித்துக் கொன்றனர். டெல்லியில் மனநல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் நடிகை மீரா மிதுன். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தகவல். சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட செயலி வழக்கு விசாரணைக்கு ஆஜரான நடிகர் ராணா. 4 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை. வணக்கம். நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் என்னுடைய மனசுக்கு பிடிச்ச திட்டமாக உருவாகி இருக்கிறது தான் தாயுமானவர் திட்டம். கூட்டுறவுத்துறை சார்பில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்குகிற தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி அரசோட சேவைகளை மக்களோட வீடுகளுக்கே தேடி சென்று கொடுக்கிறது இந்தியாவுக்கே முன்மாதிரி முயற்சி. ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதோட கடமை முடிஞ்சிடுறதா நாம் நினைக்கிறது இல்லை. அந்த திட்டத்தோட பயன் கடைகோடி மனிதரையும் சென்று சேருதான்னு கண்காணிக்கிறதையும் கடமையாக நினைக்கிறேன்.
அப்படி வயது முதிர்ந்தோரும் மாற்றுத்திறனாளிகளும் ரேஷன் கடைகளுக்கு போய் பொருட்களை வாங்குறதுல ஏற்படுகிற சிரமத்தை உணர்ந்து இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இந்த திட்டத்தை 34,809 நியாய விலைக் கடைகளில் செயல்படுத்த போகிறோம். 70 வயதுக்கு மேற்பட்ட 20,42,657 மூத்த குடிமக்கள், 1,27,797 மாற்றுத்திறனாளிகள்னு 21,70,454 பேர் இந்த திட்டத்தால் பயனடைய போகிறாங்க. ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குடிமைப் பொருட்கள் உங்கள் வீடு தேடி வந்துடும். இதுக்காக கூட்டுறவுத்துறைக்கு ஆக போகிற 30,14 லட்சம் ரூபாயை கூடுதல் செலவாக கருதாமல் மக்களுக்கு செய்கிற உயிர்காக்கும் கடமையாக நாங்கள் நினைக்கிறோம். இது கூட்டுறவுத்துறையோட மிகப்பெரிய சேவை. அந்த துறை அதிகாரிகள், அலுவலர்கள், கடை விற்பனையாளர்கள் செய்ய போகிற மிகப்பெரிய கடமை. தமிழ்நாடு முழுக்க 37,328 நியாய விலைக் கடைகள் இருக்குது. இதில் கடந்த 4 ஆண்டுகளை மட்டும் 2,394 புதிய நியாய விலைக் கடைகளை திறந்திருக்கிறோம். தலைவர் கலைஞர் வழியில் இந்த நியாய விலைக் கடைகளை நாம் முறையாக சிறப்பாக நடத்துறதுனால தான் தமிழ்நாடு இன்னைக்கு பட்டினிச்சாவி இல்லாத மாநிலமாக இருக்குது. இந்த ரேஷன் கடைகளோட பயன்பாட்டை இன்னும் எளிமையாக்க முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்பது, இந்த திட்டத்தோட நோக்கம் 100 விழுக்காடு நிறைவேறுகிற வகையில் உங்களுடைய பணி அமையணும். உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற முதியவர்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மனம் குளிர்கிற வகையில் நீங்கள் கனிவாக நடந்துக்கணும். நீங்கள் வாங்குகிற நல்ல பெயர்தான் ஆட்சிக்கு கிடைக்கிற பாராட்டு. நன்றி, வணக்கம். வாக்கு திருட்டு விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் நாட்டின் ஜனநாயகத்தை பட்டப்பகலில் பாஜக கொள்ளையடிப்பதை அனுமதிக்க மாட்டோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா, ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் நடைபெற்ற குளறுபடி மற்றும் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் பேரணியாக சென்றனர். திமுக சார்பில் கனிமொழி, TR பாலு, திருச்சி சிவா உள்ளிட்டோர் பதாகைகளை ஏந்தியபடி பேரணி சென்றனர். பேரணியாக சென்றவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் அதனை கண்டித்து பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட எம்பிக்கள் தடுப்புகளை தாண்டி பேரணி செல்லும் என்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ், கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மித்தாலி பாக் மயங்கி விழுந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. ராகுல் காந்தி உள்ளிட்டோர் அவருக்கு உதவினர். செய்தியாளர் சந்தித்த ராகுல் காந்தி இந்த போராட்டம் அரசியல் ரீதியானது அல்ல, அரசியலமைப்பை காப்பாற்றுவதற்கானது என்றார். क्योंकि सच्चाई देश के सामने है और ये जो लड़ाई है ये राजनीतिक नहीं है, ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है, कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है, वन मैन वन वोट की लड़ाई है. इसीलिए हमें साफ प्योर वोटर लिस्ट चाहिए. அதேபோல தேர்தல் ஆணையம் பதிலளிக்கும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்று திமுக மாநிலங்களவை குழுத் தலைவர் திருச்சி சிவா கூறினார். தேர்தல் ஆணையத்தின் மீது இன்னும் நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு என்பதைத்தான் காட்டுகிறது. நம்பிக்கை நாங்கள் ஜனநாயகத்தின் மீதும் இழக்கவில்லை,
தேர்தல் ஆணையத்தின் மீதும் இழக்கவில்லை. அது அரசாங்கத்திற்கு சாதகமாக செயல்படுவதாக தோற்றமளித்தாலும் அவர்கள் செய்வது தொடர்பாக அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்துவதற்கு விருப்பம் இல்லை என்றாலும் கூட எங்களுக்கு இன்னமும் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறது, இந்த அமைப்புகள் உயிரோட்டத்தோடு இருக்கிறது என்றுதான் நம்பிக்கை இருக்கின்றது. இதனிடையே நாட்டின் ஜனநாயகத்தை பட்டப்பகலில் பாஜக கொள்ளையடிப்பதை அமைதியாக பார்க்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி தலைமையிலான வாக்கு திருட்டு எதிர்ப்பு போராட்டம் தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய அவர் தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய தேர்தல் மோசடி இயந்திரமாக பாஜக மாற்றியுள்ளதாக விமர்சித்துள்ளார். ராகுல் காந்தி வெளியிட்ட வாக்கு திருட்டு சான்றுகள் மோசடியை அம்பலப்படுத்துவதாக குறிப்பிட்டக்கூடிய முதலமைச்சர் கணினியால் படித்தறியக்கூடிய வடிவத்தில் அனைத்து மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் அரசியல் ரீதியான வாக்காளர் நீக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்.